பெரிய விஷயம் சொல்றார். நீங்க நிறைய ஜனாசாக்களை அடக்கி இருக்கிறீங்க. தஃபந்துமுல் அம்வாத், நிறைய ஜனாசாக்களை அடக்குறீங்க. ஒருத்தர் மௌத்தா போயிட்டா தூக்கிட்டு போறீங்க, கபூர்ல போயிருங்க, அடக்குறீங்க. வலா தாத்தபிரோன், படிப்பனை பெறது இல்லையே. ஜனாசா அடக்கும் போது பார்த்தா அங்க ஒரு மண்டோடு கிடக்கும், அங்க ஒரு எலும்பு கிடக்கும், அங்க ஒரு கால் ஒடிஞ்சு கிடக்கும். கபருக்கு போறீங்க, கபூர்ல போய் படிப்பினை பெறது இல்லையே. அந்த மையத்தை தூக்கிட்டு போறீங்க, பயன் பெறது இல்லையே. அந்த மையத்து எப்படி வாழ்ந்த மையத்து? ஓஹோண்டு வாழ்ந்துச்சு. அந்த மையத்து போட்ட சட்டை இன்னும் யாரும் போட முடியாது, அப்படி சட்டை போட்டுச்சு. அவ்வளவு டாப்பான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அவ்வளவு சுவையா சாப்பிட்டார். அந்த மாதிரி மாமனிதன் மரணித்து போகிறார். நீங்க தூக்கிட்டு போறீங்க, அடக்குறீங்க, பாடம் பெறது இல்ல. இதே நடந்தான நாளைக்கு எனக்கு. அப்ப நான் வாழ்ற போது சரியாகணுமே. ஜனாசாக்களை தூக்கி செல்லுங்கள் என்று பெருமானார் சொன்னாங்க. ஜனாசாக்களுக்கு பின்னால் செல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடக்க முடிகிற வரைக்கும் உட்காருங்கள் என்றார்கள் பெருமானார். ஏன் தெரியுமா? அதுல எல்லாம் நீங்கள் உங்களை மாற்றுகிற பாடம் இருக்கிறது என்றார்கள். இன்னைக்கு ஜனாசாவை கொண்டு அடக்கிட்டு அங்க உட்கார்ந்து அலிம்பு பேசுறவங்க இருக்காங்க. அங்கிருந்து ஒரு மண்டோடு கடந்து அந்த மண்டோடு எடுத்து குத்தி, எப்படி இருந்திருப்பான் ஆளு, எவ்வளவு பெரிய ஆசாமியா இருந்திருப்பான், இன்னும் ஓட அப்படியே கிடக்குது. தலையில தூக்கிட்டு போற மையத்தை பத்தியே பேசுறாங்க. என்ன ஆட்டம் ஆடினா, இன்னைக்கு பாரு அடங்கி போயிட்டு இருக்கிறான். அவன் ஆட்டம் ஆடி அடங்கிட்டானே, நானும் ஒரு நாள் அடங்குவேனே. எப்படி நான் வாழ வேண்டும், என் ஆட்டத்தை எப்படி குறைக்க வேண்டும் என்று நீங்கள் பாடம் பெறுவதில்லை. மையத்தை குறை சொல்லும் இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டோம், ஜனாசாவையே குறை சொல்லிட்டு இருக்கோம். இங்கே 5 விஷயம். இந்த 5 நீங்க மறக்கவே கூடாது. உங்க பிள்ளைங்கள்ட்ட கொண்டு சேருங்க, உங்க வீட்டு பெண்களுக்கு சேருங்கள். இங்க நிறைய தாய்மார்கள் வந்து இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுங்கள். நான் வாழ்க்கையில் கேட்கிறேன், நிறைய கேட்கிறேன், கேட்டதெல்லாம் பிரயோஜனமாக வேண்டும். தலைவிதி மாறிடும், நிம்மதி கிடைச்சிடும், உயர்ந்த வாழ்க்கை வந்துடும். எப்ப கேட்டபடி வாழ்றேனோ அந்த வாழ்க்கைக்கு ஈடு இணையே இல்லை. என் வாழ்க்கை மொத்தமும் அல்லாஹ் ரசூலுக்கு திருப்தி ஆயிடும். அது வாழ முடியாம, கேட்டதை கொண்டு பிரயோஜனம் பெற முடியாம தடுக்கிற இந்த 5 மிகப்பெரிய சக்தியை, தடையை நான் களைஞ்சி எடுக்கணும். அப்ப ஜனாசாக்களை அடக்கிற போது பாடம் பெறணும், படிப்பினை பெறணும். எப்படிப்பட்ட மனுஷன்லாம் போயிட்டான், நம்ம இனி கொஞ்ச நாள் இருக்க போறோம், இனி சரியாயிடுவோம், நம்மளும் ஒரு நாள் தூக்கிட்டு தானே போவாங்க, இந்த சந்துக்களை நான் இருப்பேனே. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால ஒரு மாமனிதருடைய ஜனாசா போது ஒருத்தர் வந்து கேட்டாராம், மன்ஹுவா, அந்த மையத்து யாருன்னு கேட்டாராம். இந்த மையத்து யாரு யார்ட்ட? பக்கத்துல போறவர்கிட்ட. அவரு சொன்னாராம், அந்த நீந்தான் மையத்துன்னாராம். நீந்தான். அந்த பதறி போயிட்டார். மையத்து யாருன்னு கேட்டா நீந்தாங்கிறான். இல்ல நீந்தான் சொன்ன, உனக்கு அது கஷ்டமா இருக்குதா? அப்படின்னா நான் தான் அந்த மையத்து. ஒண்ணு நீ, உனக்கு அது ஏத்துக்க முடியலையா? நான். அவர் ஆடி போயிட்டார். அழகான பாடம் எழுதுறாங்க. என்ன அவர் யாரு இவர் யாருன்னு கேட்டு போற. இன்னைக்கு அவர், நாளைக்கு நீ, அடுத்த நாள் நான். நீ நாளை, நான் இன்னொரு நாள் முன்பின் நான் வருவேன், அல்லது நான் முந்துவேன், நீ பிந்துவாய். அந்த மையத்து யாருன்னு பேசாத. இனி இந்த மையத்தாக இதுல நாம் போகணுமே, நீ சரியாகுவாய். படிப்பினை மையத்துக்கு கூட்டு போற போது, கொண்டு போற போது, அடக்கிற போது கபறுகளிலே பாடம் பெறுங்கள். ஜனாசாக்களை பார்த்து பாடம் பெறுங்கள்.